வணக்கம். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் டெல்லி பயணத்தால் தமிழக அரசியலில் திமுக கூட்டணியை விட தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தான் அதிகம் பாதிக்கப்பட போகிறார் என்ற தகவல் தற்போது வெளியாகி உள்ளது. அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி மீண்டும் உருவாகும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. நேற்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேசினார். சுமார் 1 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. டெல்லியில் கட்டப்பட்டுள்ள அதிமுக அலுவலகத்தை பார்வையிட வந்ததாக கூறிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து சுமார் 1 மணி நேரத்திற்கு மேல் ஆலோசனை நடத்தினார். முதலில் அதிமுக நிர்வாகிகளை கூட்டாக சந்தித்த அமித்ஷா பிறகு எடப்பாடி பழனிசாமியுடன் தனியாகவும் பேசியுள்ளார். இந்த நிலையில் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி மீண்டும் உருவாவதற்கான சூழல்கள் தெரிய தொடங்கி உள்ளன. இவர்களின் இந்த ஒரு சந்திப்பு அதற்கான தொடக்கமாக அமைந்துள்ளது. பாஜக மற்றும் அதிமுக 2 கட்சிகளும் மாறி மாறி கூட்டணிக்கு தூதுவிட தொடங்கி உள்ளன. திமுக தான் எதிரி, வேற எந்த கட்சியுமே எதிரி இல்லை. திமுகவிற்கு எதிரான வாக்குகள் சிதறவே கூடாது என அதிரடியாக யோசிக்க முடியாத அளவிற்கு பல்டி அடித்திருக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. இன்னொரு பக்கம் அதிமுக எங்களுக்கு எதிரியே கிடையாது, திமுக தான் எங்கள் ஒரே எதிரி என தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியிருக்கிறார். இதனால 2026 சட்டசபை தேர்தலில் மீண்டும் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி அமையும் என்றே கூறப்படுகிறது. இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழகம் தனித்து விடப்படுகிறதோ என்ற கேள்வி எழுந்துள்ளது. அதாவது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் டெல்லி பயணத்தால் தமிழக அரசியலில் திமுக கூட்டணியை விட தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தான் அதிகம் பாதிக்கப்பட போகிறார் என்ற கருத்து முன்வைக்கப்படுகிறது. அதாவது தமிழக வெற்றி கழகம் மற்றும் அதிமுக இடையே நடந்த ரகசிய கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தோல்வியில் முடிந்ததாக கூறப்படுகிறது. அதிமுகவிற்கு தமிழக வெற்றி கழகத்தின் கோரிக்கைகள் ஏற்றதாக இல்லை. இதனால் கூட்டணி பேச்சுவார்த்தை ஆரம்ப கட்டத்திலேயே முடிந்து விட்டதாக கூறப்படுகிறது. அதன்படி அதிமுக வட்டாரத்தில் கூறுகையில் தமிழக வெற்றி கழகம் அதிமுகவிற்கு வேலைக்கு ஆகாது. அதாவது 117 இடங்களை தமிழக வெற்றி கழகம் கேட்கிறது, பாதிக்கு பாதி இடங்கள் கேட்கிறார்கள். 2.5 வருடங்கள் நாங்கள் ஆட்சி, அதன் பின் 2.5 வருடங்கள் நீங்கள் ஆட்சி என்று அதிமுகவுடன் தமிழக வெற்றி கழகம் பேசி உள்ளதாக அதிமுக வட்டாரத்தில் பேச்சு அடிபட்டுள்ளது. இந்த நிலையில் தான் தமிழக வெற்றி கழகம் குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சர்வே எடுத்ததாக கூறப்படுகிறது. விஜய் தரப்பு எடப்பாடி தரப்பிடம் பேசுகையில் எங்களுக்கு பெரிய பலம் உள்ளது, முக்கியமாக 15% மேல் வாக்கு வங்கி உள்ளதாக எங்கள் சர்வே சொல்கிறது. அதனால் 117 இடங்கள் எங்களுக்கு தேவை என்று விஜய் தரப்பில் பேசப்பட்டுள்ளது. இதை எடப்பாடி ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதால் கூட்டணி சேரவில்லை. இதனால் விஜய் தனித்து விடப்படும் நிலை ஏற்படலாம். அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி சேர்ந்தால் அந்த வாக்குகள் அப்படியே அவர்களுக்கு போகும். அது மட்டுமில்லாமல் பாமக மற்றும் தேமுதிகவும் இவர்கள் பக்கமே போக வாய்ப்புகள் உள்ளன. திமுக கூட்டணி வாக்குகள் ஒரு பக்கம் அப்படியே இருக்கும். சீமான் தனது பங்கிற்கு 8% வாக்குகளை எடுத்துக் கொள்வார். இளைஞர்கள் சிலரின் வாக்குகளை தவிர விஜய்க்கு பெரிய அளவில் வாக்குகள் போகாத நிலை ஏற்படலாம். எனவே அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி உருவானால் அவர்களின் கூட்டணி பலமாகும். இது அதிக வாக்குகளை எடுக்க விரும்பும் விஜய்க்கு பெரிய சிக்கலாக மாறும் வாய்ப்புகள் உள்ளது.